ஹாய், வெல்கம் டு தசா டிஜிட்டல் சர்வே. ஒரு டோட்டல் ஸ்டேஷன் சர்வேருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பார்க்கலாம் வாங்க. ஒரு டோட்டல் ஸ்டேஷன் சர்வேருக்கு பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணுங்க. லைக் எம்எம்லேருந்து ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு இன்ச்சஸ்லேருந்து ஒரு ஃபீட்லேருந்து ஒரு மீட்டர்லேருந்து லேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு ஹெக்டார்லேருந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த டோட்டல் ஸ்டேஷன் சர்வேயரில் 2 டைப்பாக பிரிக்கலாங்க. ஒன்று லேண்ட் சர்வேயர், இன்னொன்று பில்டிங் சர்வேயர். இந்த லேண்ட் சர்வேயர்ஸ்க்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பார்க்கலாம் வாங்க. இந்த லேண்ட் சர்வேயர்ஸ்க்கு முக்கியமாக ஒரு லேண்டோட டாக்குமெண்ட்டை ஸ்டடி பண்ண தெரியணுங்க. அடுத்து ஒரு லேண்டோட ஈஸியை ஸ்டடி பண்ண தெரியணுங்க. லேண்டோட டாக்குமெண்ட்டும் ஈஸியும் கீழே இருக்கிற வெப்சைட்டில் உங்களால் எடுக்க முடியுங்க. அடுத்து ஒரு லேண்டோட பட்டாவை ஸ்டடி பண்ண தெரியணுங்க. அடுத்து ஒரு லேண்டோட எஃப்எம்பி ஸ்கெட்சை ஸ்டடி பண்ண தெரியணுங்க. இந்த லேண்டோட பட்டாவும் எஃப்எம்பி ஸ்கெட்சும் கீழே இருக்கிற வெப்சைட்டில் கிடைக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் ஒரு லேண்டோட டாக்குமெண்ட் ப்ளஸ் ஈசி ப்ளஸ் பட்டா ப்ளஸ் எஃப்எம்பி ஸ்கெட்ச் இது 4மே ஸ்டடி பண்ண தெரிஞ்சாலே போதுங்க, லேண்ட் சர்வே நம்மளால் பண்ணிட முடியும். அழகாக சர்வே பண்ணிவிட்டு ட்ராயிங் உட்கார வச்சு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஒரு பில்டிங் சர்வேருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? முக்கியமாக ட்ராயிங்ஸை ஸ்டடி பண்ண தெரியணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ரெசிடென்ஷியல் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கான்டூர் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கெனால் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ரோட் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, எந்த ட்ராயிங்காக இருந்தாலுமே மஸ்ட்டாக ஸ்டடி பண்ண தெரியணுங்க. ஒரு பில்டிங் சர்வேயர்ஸ்க்கு ட்ராயிங் ஸ்டடி பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாதுங்க. அடுத்து ஒரு லெவல் பற்றின கான்செப்டும் தெரியணுங்க. ஸ்லோப் கால்குலேட் பண்ணவும் தெரியணுங்க. இது தெரிஞ்சாலே போதும், மேக்ஸிமம் பில்டிங் சர்வே பண்ண முடியுங்க. ஒரு டோட்டல் ஸ்டேஷன் சர்வேருக்கு இந்த 10 ஸ்டெப்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. வாங்க பார்க்கலாம். முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டில்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியணுங்க. டில்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். டில்ட்டு கவனிக்காமல் விட்டால் நிறைய ப்ராப்ளம் வருங்க. கோஆர்டினேட்ஸ் மேட்ச் ஆகாது, எரர் வரும், பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆகாது. நீங்கள் ட்ராயிங் உட்கார வைக்கும்போது பெரிய ப்ராப்ளம்லாம் வருங்க. ஸோ டில்ட்டு கவனமாக செட் பண்ணணுங்க. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிரியேட் பண்ண தெரியணுங்க. நீங்கள் புதுசாக ஒரு சைட்டுக்கு சர்வே பண்ண போகிறீங்கன்னா புதுசாக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிட்டு தான் சர்வே பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு நாளைக்கே 3 சைட்டு கூட போக வாய்ப்பு இருக்குங்க. ஒரு நாளில் டேட் போட்டிங்கன்னா கூட கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் சைட் நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூஸ் ஆகுங்க. இந்த ஜாப்லேயே ஒரு டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணவும் இம்போர்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த ஜாபில் இது தெரிஞ்சாலே போதுங்க. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கோஆர்டினேட்ஸை என்ட்ரு பண்ண தெரியணுங்க. அதாவது நீங்கள் ஒரு சர்வே பண்ண போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் என்ட்ரு பண்ண தெரியணுங்க. ஒரு சின்ன ஏரியா சர்வே பண்ண போகிறீங்கன்னா ஈஸ்ட் 500ம் நார்த் 1000ம் கொடுத்தாலே போதுங்க. இது நீங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணுங்க. நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா வர்ற கோஆர்டினேட்ஸு மைனஸில் வர வாய்ப்பு இருக்குங்க. மைனஸில் வந்தால் நீங்கள் கோஆர்டினேட்ஸ் என்டர் பண்ணும்போது அடிக்கடி மாற்றிட்டு இருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகும், மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி லோக்கல் கோஆர்டினேட்ஸ் என்ட்ரு பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா ஆங்கிள் செட் பண்ண தெரியணுங்க. அதாவது நார்த்து 0 செட் பண்ண தெரியணுங்க. நீங்கள் காம்பஸை யூஸ் பண்ணி டோட்டல் ஸ்டேஷனோட ஃபேஸை நார்த் சைடு திருப்பி லாக் பண்ணி நார்த்து 0 செட் பண்ண தெரியணுங்க.
நார்த்து எப்படி கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் செட் பண்ண ஃபேஸில் மூவ் பண்ணாமல் சர்வேக்குள்ளே போய் நான் ப்ரிசம் மாற்றி ரீட் பண்ணி பார்த்தா ஈஸ்ட் வேல்யூ ஒரு கூட மாறாதுங்க. அப்படி மாறாமல் இருந்துச்சுன்னா நார்த்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தங்க. நார்த்து வேல்யூ 1 மீட்டர் வரைக்குமே மாறலாம், வாய்ப்பு இருக்குங்க. அது ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ இதுதான் நார்த் 0 செட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. ஸ்டெப் 5ல் சர்வே பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த சர்வேல ப்ரிசம் மோடும் நான் ப்ரிசம் மோடும் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணுங்க. அதில் தேவைக்கேற்ற மாதிரி லெவல்ஸை மாற்றி சர்வே பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. நீங்கள் சர்வே பண்ணும்போது கோட்ஸை ப்ராப்பராக என்டர் பண்ண தெரியணுங்க. அதாவது ஒரு காம்பவுண்ட் வால் எடுக்கிறீங்கன்னா CWன்ட்டு, ஒரு பில்டிங் எடுக்கிறீங்கன்னா BLன்ட்டு, ரோடு எடுக்கிறீங்கன்னா RDன்ட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக என்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த சர்வேல இது தெரிஞ்சால் போதுங்க, சர்வே யூஸ் பண்ணிட முடியுங்க. ஸ்டெப் 6ல் பார்த்தீங்கன்னா பேக் சைட் வாங்க தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த பேக் சைட்டில் இடத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஒரு டோப்போ லெவல் காண்டி எடுக்கிறீங்கன்னா ஹைட் ஆஃப் தி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போடவும் தெரிஞ்சிருக்கணுங்க. ஹைட் ஆஃப் தி மெஷர்மெண்ட் கரெக்டாக என்டர் பண்ணி எரர் வராமல் க்ளோஸ் பண்ணி ஓவரால் சைட்டையும் டோப்போ எடுக்க தெரியணுங்க பேக் சைட்டு மூலயமா. இது தெரிஞ்சாலே போதும், பேக் சைட் பண்ணிட முடியுங்க. ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா ரீசெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த ரீசெக்ஷன் மேக்ஸிமம் ஒரு பில்டிங் மார்க் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 பாயிண்ட்டை வச்சு செட்டிங் போட்டு நம்மளால் மார்க் பண்ண முடியுங்க. ஒரு பாயிண்ட் மேலே செட்டிங் போடாமல் தேவைப்படுற இடத்துல மிஷினை செட்டிங் போட்டு மார்க்கிங் பண்ண முடியுங்க. இதுலேயும் எரர் வராமல் க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருக்குங்க. இந்த ரீசெக்ஷனில் இடத்துக்கு தகுந்த மாதிரி செட்டிங் போடவும் தெரியணும். அதே டைமில் பியரிங் கரெக்டாக க்ளோஸ் பண்ணவும் தெரியணுங்க. இந்த பியரிங் கரெக்டாக க்ளோஸ் பண்ணலன்னா எரர் வருங்க. எரர் வந்தால் பில்டிங்கில் பாயிண்ட்ஸ் மாற வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ரீசெக்ஷனில் இது தெரிஞ்சாலே போதும், ரீசெக்ஷன் பண்ணிட முடியுங்க. ஸ்டெப் 8 பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை ஸ்டேக் அவுட் கொடுக்க தெரிஞ்சிருக்குங்க. பாயிண்ட் ஸ்டேக் அவுட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற கோஆர்டினேட்டை என்ட்ரு பண்ணி அழகாக ப்ரிசம் அல்லது நான் ப்ரிசம் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுங்க. இந்த ஸ்டேக் அவுட்டில் அப்பப்போ கரெக்டாக ப்ரிசம் யூஸ் பண்ணுறோமா நான் ப்ரிசம் யூஸ் பண்ணுறோமா, இந்த லெவலுக்காக கொடுக்குறோம்னா அந்த லெவல்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணவும் தெரிஞ்சிருக்கணுங்க. இது தெரிஞ்சாலே போதும், ஸ்டேக் அவுட் நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்க. ஸ்டெப் 9 பார்த்தீங்கன்னா SO லைன் தெரிஞ்சிருக்கணுங்க. அதாவது சோக்கியாலையும் டாப் கான்லையும் SO லைன் இருக்குங்க. லேக்காவில் ரெஃபரன்ஸ் லைனும் இருக்குங்க. ஆனால் இது ரெண்டுத்துலேயுமே ஒரே வேலை தாங்க செய்யும். இந்த SO ரெஃபரன்ஸ் லைனில் என்ன முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே ஆப்ஜெக்ட் தேவைப்படுதோ இல்லை கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுதோ 2 கோஆர்டினேட்ஸை வச்சு எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ டிஸ்டன்ஸை என்டர் பண்ணி மார்க் பண்ண முடியுங்க. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மார்க் பண்ண முடியும், உங்களால் கோஆர்டினேட்ஸ் எடுத்து மார்க் பண்ண முடியும். இதில் தான் மேக்ஸிமம் போல் ஃபிக்ஸிங், டெம்ப்ளேட் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிராஃப் போட தெரிஞ்சாலே போதும், இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு SO ரெஃபரன்ஸ் லைன் யூஸ் பண்ண முடியுங்க அவங்களால. ஸ்டெப் 10 பார்த்தீங்கன்னா SO ஆர்க் அல்லது ரெஃபரன்ஸ் ஆர்க். SO ஆர்க் சோக்கெட் ஓர்சேஷனில் இருக்குங்க இந்த ஆப்ஷன். ரெஃபரன்ஸ் ஆர்க் லேக்கால் இருக்கும். இந்த SO ரெஃபரன்ஸ் ஆர்க் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் எங்கே வருதோ அங்கேயும், ஒரு ஆர்க் எங்கே வருதோ அங்கேயும், ஒரு ஆங்கிள்ஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கேயும், ஒரு ரேடியஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கேயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது ஒரு ரேடியஸ் யூஸ் பண்ணியும் ஒரு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணியும் ரைட் லெஃப்ட் ஃபேஸ் செட் பண்ணி உங்களால் மார்க் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் ரேடியஸ் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சாலே போதும், உங்களால் SO ரெஃபரன்ஸ் ஆர்க் யூஸ் பண்ண முடியுங்க. அடுத்து ஒரு டோடல் சர்வேருக்கு ஆட்டோகேடில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக ஒரு
ஒரு 2D பிளானை ட்ரா பண்ணுற அளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ப்பை பற்றின நாலேஜ் இருக்கணுங்க. என்ன தேவையோ அதுக்கு தேவையான லிஸ்ப்பை இம்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. அடுத்து ஸ்கேல் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த ஸ்கேல் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீட்லேருந்து மீட்டருக்கும், மீட்டர்லேருந்து ஃபீட்க்கும், ஒரு எம்எம்லேருந்து மீட்டருக்கும், ஒரு மீட்டர்லேருந்து எம்எம்க்கும் ஸ்கேல் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணுங்க. அடுத்து ஒரு டிராயிங்கை அலைன் பண்ணி உட்கார வச்சு மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு ஃபைனல் டிராயிங் ரெடி பண்ணவும் தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு கான்டூர் டிராயிங் வருதுன்னா அது ரெடி பண்ணவும் தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சாலே உங்களால் ஆட்டோகேட் யூஸ் பண்ணி சர்வே பண்ண முடியுங்க. ஒரு டோட்டலைசேஷன் சர்வேராக என்னெல்லாம் தேவைன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி சர்வே ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.